கார்த்தி ரேவதி சீரியலில் நாளைக்கு ஒரு சூப்பரான மாசான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம். கார்த்திக் வந்து மகேஷை மிரட்டி அதிரடியாக வந்து ரேவதி கிட்டே அவர் வாயாலே வந்து மாயாவை வச்சு எல்லா உண்மையும் வந்து சொல்கிறதுக்காக அதிரடியாக திட்டம் போட்டுட்டாரு. அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா எவ்வளோக்குள்ளே பிடிக்குமோ அவ்வளோக்குள்ளே லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் மாயாவுக்கு கிளம்பி வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. போனதுக்கப்புறமா வந்து ஒரு 5 நிமிஷத்தில் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வீட்டில் வந்து பார்க்குறாங்க. மகேஷ்கிட்ட சொல்லிவிட்டு மகேஷும் வந்து வீட்டில் வந்து பார்க்குறாங்க. என்ன இப்போ எவ்வளோ நேரம் ஆகிடுச்சு, போனால் சுற்றி பற்றி தேடி பார்க்கலான்னு பார்த்தா ஆளையே காணோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் கரெக்டாக வந்து போகிறாங்க. போய் பார்த்தா தான் தெரியுது இந்த பக்கம் மகேஷ்க்கு வந்து வீட்டில் வந்து மாயாவை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது, நம்மளால் மாயா இல்லாமல் தனியாக வந்து எந்த ஒரு விஷயமும் செய்ய முடியாதே சமாளிக்க அப்படின்னு பயந்துட்டு தேடிக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து கார்த்திக்கும் சரி மயிலும் 2 பேரும் வந்து கரெக்டாக காரில் வந்து வந்துட்டுருக்காங்க. வந்துட்டுருக்கப்ப கரெக்டாக வந்து சரி ஃபோன் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாங்க. பார்த்தா வந்து கரெக்டாக மாயாவோட ஃபோனை வந்து கார்த்திக் வச்சுருக்காங்க. சரி ஃபோன் பண்ணுறான்ல முதல்ல அட்டன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அட்டன் பண்ணானே, மாயா நீ எங்கேம்மா இருக்க, ஒன்று ஆளையே காணுமே அப்படின்னு சொல்கிறப்ப இங்கே கரெக்டாக வந்து கார்த்திக் வந்து பேசுகிறாங்க. என்ன மாயாவை தேடிக்கிட்டு இருக்கியா, அவசரப்பட்டு தேட வேண்டிய அவசியம் இல்லை, எங்ககிட்ட தான் இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, யார் நீ அப்படின்னோடனே, இந்த குரலை கேட்டு கூடவா வந்து உன்னால் இன்னும் கண்டுபிடிக்க முடியல, நீ எதுக்கு வந்து மாயாவை அழைச்சிட்டு போன அப்படிங்கிறப்ப, இங்கே பாரு மரியாதையாக சொல்கிறேன், நல்லா பொறுமையாக கேட்டுக்க, ரேவதி கிட்டே போய் வந்து இந்த கல்யாணத்தை நடக்கக்கூடாது, நீயே உன் வாயால் போய் வந்து உண்மையை சொல்லிடு, அப்படி சொன்னால் மட்டும்தான் உன் அண்ணியை வந்து நான் உன்கிட்ட வந்து பத்திரமா அனுப்பி விடுவேன் அப்படிங்கிற மாதிரி கார்த்திக் சொன்னோன்னா, என்ன இது இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கு, இதெல்லாம் வந்து கொஞ்சம் கூட சரியில்லை, நான் போய் சாமுண்டேஸ்வரி அவங்கக்கிட்ட போய் சொல்லட்டுமா அப்படிங்கிறப்ப, இது உனக்கே வந்து கொஞ்சம் சிரிப்பு வரலன்னு சொல்லு, உனக்கு வந்து உங்கள் அண்ணியை வந்து அழைச்சிட்டு போகணுன்னா வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன், பேசாமல் வந்து நீ ரேவதிக்கிட்ட போய் உங்கள் பற்றின எல்லா விஷயங்களும் நீயே உன் வாயால் சொல்லணும், வேறு யார் சொன்னாலும் வந்து ரேவதி வந்து நம்ப மாட்டாங்க, அதனால் நீ இப்படி செஞ்சால் நான் வந்து நீ கேட்குறத வந்து செய்வேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஃபோனை வச்சிடுறாங்க. எப்படி மாயா வந்து நம்ம வீட்டில் இருந்தவ எப்படி வந்து அவங்க கூட வந்து போயிருக்க முடியும், அது மட்டும் இல்லாமல் ஃபோன் அவங்க கையில் இருக்குது, எனக்கு ஒன்றுமே புரியலையே, ஒரே குழப்பமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சரி சிவனாண்டிக்கு வந்து ஃபோன் பண்ணி அவருக்கு உதவி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சிவனாண்டிக்கிட்ட போய் வந்து இந்த மாதிரி வந்து உதவி கேட்குறாங்க. அந்த சமயத்தில் ஏன்பா அவன் வந்து உண்மையை சொல்லுவான்னு நினைக்கிறியா அப்படின்னு வந்து மயில் வாகனம் வந்து கார்த்திக்கிட்ட கேட்க, நிச்சயமாக வந்து அவன் வேறு ஒரு ஏதாவது யோசனை பண்ணுவான், அதை வந்து நம்ம விடக்கூடாது, நிச்சயமாக அவனுக்கு வந்து அந்தளவுக்கு பெருசாக யோசிக்க தெரியாது, சிவனாண்டிக்கிட்ட தான் போவான் அப்படின்னு கார்த்தி வந்து கரெக்டாக கண்டுபிடிக்கிறாங்க. கரெக்டாக கார்த்திக் வந்து சிவனாண்டி வீட்டுக்கு முன்னாடி அந்த பக்கமாக தான் வந்துட்டுருக்காங்க. இவன் வண்டியை பார்த்தோன்னே ஆஹா டக்குன்னு வந்து பின்னாடி போய் வந்து மயில் வந்து பார்த்துருவா போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து மகேஷ் வந்து மறைஞ்சிக்கிறாங்க. என்னடா இது இங்கே தான் நம்ம வருவோன்னு கண்டுபிடிச்சிட்டானா என்னன்னு தெரியல, இப்போ எப்படி வந்து அவரை போய் பார்க்குறதுன்னு பயந்துட்டு ஒரு ஓரமாக வந்து ஒளிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அதோட இந்த ப்ரோமோ வந்து அதிரடியாக வந்து முடிச்சிருக்காங்க.